ஒருவேளை நிறைய தேங்கி கிடக்கலாம், நிறைய பேருடைய தரிசனங்கள் தேங்கி கிடக்கலாம், உங்களுடைய ஆசைகள் ஒருவேளை நிறைவேறப்படாமல் இருக்கலாம். எப்படி செய்ய முடியும், எப்படி இது நடக்கும் என்றெல்லாம் உங்க எண்ணங்கள் வரலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல நான் என்ன பண்ணுவேன்னா செயல்படுகிற கர்த்தர். நீங்கள் ஜெபித்த அந்த காரியத்தை கர்த்தர் செயல்பட ஆரம்பிக்க போகிறார். நீங்கள் உங்களுடைய மனதிலே விருப்பமான அந்த காரியத்தை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் சீக்கிரமாய் செயல்படுத்துவேன், ஏனென்றால் செயலிலே வல்லவராய் இருக்கிற கர்த்தர். ஆமென் என்று அறிக்கை செய்வோம். உங்களுடைய கரங்களை அப்படியே வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே செயல்களிலே வல்லவராய் இருக்கிற கர்த்தர், அந்த காரியத்தை கர்த்தர் தாமதிக்காமல் நமக்காக கர்த்தர் செயல்படுத்துகிற கர்த்தராய் இருக்கிறார். ஆமென். இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்தார். முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 30ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 30வது அதிகாரத்திலே வாசிக்கலாமா? 29லிருந்து நம்ம வாசிக்கும் போது, அதற்கு அவன், நான் உம்மை சேவித்த விதமும் உம்முடைய மந்தை என்னிடத்தில் இருந்த விதமையும் அறிந்திருக்கிறேன். நான் வருகிறதற்கு முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. இனி நான் என்னுடைய குடும்பத்திற்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றான். அதற்கு அவன், நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்றான். யாக்கோபு, நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை, நான் சொல்லுகிறபடி நீர் எனக்கு செய்தால் உம்முடைய மந்தையை திரும்ப மேய்த்து காப்பேன். ஆமேன் சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே யாக்கோபுனுடைய வாழ்க்கை குறித்து சொல்லப்படுகிறது. அப்படின்னா நம்முடைய தேவன் யார் அப்படின்னா செயல்படுகிற கர்த்தர். ஆமேன். கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுவேன். இனி நான் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ யோசித்தது நினைத்தது எல்லா காரியத்தையும் நானே முன்பாக நின்று செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். முதலாவதாக ஆண்டவர் நமக்கு எப்படி செயல்படுகிற ஆண்டவர் அப்படின்றது இதுல எழுதப்பட்டிருக்கிறது. இந்த யாக்கோபுனுடைய வாழ்க்கையிலே நம்ம வாசிக்கும் போது, தன்னுடைய மாமனார் அவனுடைய விஷயத்துல ரொம்ப அமைதியானவராகவே இருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகள் 2 பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தது உடனே இவனை செட்டில் பண்ண வேண்டியது. ஏன்னா ஒரு 7 வருஷம் நீ வேலை செஞ்ச, இனி ஒரு பொண்ணுக்காக அடுத்த 7 வருஷம் நீ வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு பிறகு எனக்கு ஒரு பையன் தானே, நீ உன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கோ, சரி ஒரு வருஷம் இரு, அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், 1 மாசம் தாண்டி உனக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீ என்ன பண்ற, உனக்கு இந்த அடுத்த பொண்ணு உனக்கு வேணும்னா என்ன பண்றேன்னா, நான் 7 ஆண்டுகள் திரும்ப நான் உழைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே சரி நீ 7 வருஷம் வேலை செய். அந்த 7 வருஷம் முடிஞ்சிருச்சு, 14 வருஷம் ஆச்சு. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 21 வருஷம் வரைக்குமே நான் நம்புறேன் அவருடைய மாமனார் அமைதியாகவே இருந்தார். சரி, இவனுக்கு ஏதாவது ஒன்று பார்த்து செட்டில் பண்ணலாம், இவன் செஞ்ச காரியத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணிடலாம், 2 பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான், அவனுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, இந்த எண்ணம் மாமனாருடைய இருதயத்தில் வரவே இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, லாபான் அமைதியா இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் அமைதியாய் இல்லாமல் அவனுடைய வாழ்க்கையிலே செயல்பட கர்த்தர் துவங்கினார். ஆமென். இன்றைக்கு முதலாவதாக ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாருமே அமைதியாக இருக்கலாம். நீங்கள் உதவி செய்தவர்கள் அமைதியா இருக்கலாம், இல்லைன்னா உங்களை ஒரு காரியத்தை கொடுத்து ஒரு பொறுப்பாக நியமிக்க வேண்டியவர்கள் அமைதியா இருக்கலாம். பாஸ்டர், எனக்காக எடுத்து செய்வதற்கு யாருமே இல்லை, எல்லாருமே அமைதியா இருக்காங்க, எங்க அப்பா அமைதியா இருக்காரு, எங்க அம்மா அமைதியா இருக்காங்க, என்னை சுற்றி இருக்கிறவங்க அமைதியா இருக்காங்க, அவங்க நினைச்சா என்ன செட்டில் பண்ணிடலாம், அவங்க நினைச்சா எனக்கு இந்த காரியத்தை பண்ணலாம். ஆனா எல்லாருமே என் விஷயத்துல மட்டும் ரொம்ப அமைதியா இருக்காங்களே, ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து யாராவது பண்ணக்கூடாதா? அப்படிப்பட்ட இருதயத்தோட வந்திருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல யார் அமைதியா இருந்தாலும் நான் உனக்காக செயல்படுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த 21 நாள் ஜெபம் முடியும் போது உங்கள் காரியங்கள் நடக்க போகிறது, நீங்கள் யோசித்த காரியங்கள் நடக்க போகிறது. ஏனென்றால் உங்களுக்காக எல்லாரும் அமைதி
அமைதியாக இருக்கும்போது செயல்படுகிற ஒரு கர்த்தர் சத்தமாய் ஆமென் சொல்லுங்கள். இந்த வார்த்தையை விசுவாசித்து கொண்டிருக்கும் போதே அந்த அற்புதம் நடக்கிறது. நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களுக்காக செயல்பட ஆரம்பிக்கிறார். கர்த்தர் செயல்பட ஆரம்பிச்சிட்டாருன்னா நான் நம்புறேன் சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாய் அமையும். அதற்கான காரியங்கள் ஆரம்பிக்கப்படும், அதற்கான அஸ்திவாரம் போடப்படும். அது பாட்டுக்கு நேர்த்தியாய் நடந்தே தீரும். ஆமென். அப்போ ஆண்டவர் முதலாவதாக நமக்காக எப்படி செயல்படுவார்னா, எல்லாரும் அமைதியா இருக்கும்போது கர்த்தர் செயல்படுகிறவர். சில நேரங்களில் ஆண்டவர் பாத்தீங்க அப்படின்னா எல்லாரையுமே அமைதியாக இருக்க வைப்பார். உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே சில காரியங்களில் அமைதி காப்பார்கள். ஆனா நான் நம்புறேன் எதற்காக அவங்க அப்படி அமைதியா இருக்கிறாங்கன்னா, கர்த்தரே உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறதுனால தான் அவங்க எல்லாம் அமைதியா இருக்காங்க. சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் அமைதியா இருக்கிறதை பார்த்து நீங்க துக்கப்பட வேண்டாம். இவனுக்கு நான் எவ்வளவு செஞ்சிருப்பேன், இவங்களுக்கு நான் எப்படி பண்ணியிருப்பேன், இன்னைக்கு ஏன் விஷயம் வரும்போது அமைதியா இருக்காங்களேன்னு நீங்க நினைக்காதீங்க. நான் நம்புறேன் உங்கள் காரியத்தை குறித்து ஒருவனும் பெருமை பாராட்டாதபடி, நான் செஞ்சேன், நான் இவங்களுக்கு பண்ணினேன், நான் தான் சப்போர்ட் பண்ணினேன் அப்படின்னு நாளைக்கு யாருமே உங்களை பார்த்து சொல்லக்கூடாது என்கிற அந்த காரணத்திற்காக தான் என் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் எல்லாரையும் அமைதிப்படுத்தி விட்டு, நான் நம்புகிறேன் அவரே இறங்கி கர்த்தரே கிரியை செய்ய போகிறார். நான் நம்புகிறேன் நீங்கள் உயர்த்தப்படும் போது, அந்த காரியத்தை நேர்த்தியாய் செய்து முடிக்கும் போது உங்கள் கண்கள் கர்த்தரை பார்த்து சொல்ல போகிறது, ஆண்டவரே என் பிரயாணத்திலே வேறு ஒருவரும் என்னோடு இருக்கவில்லை, ஆனால் நீர் என்னோடு கூட இருந்து கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தீர். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தீர். ஹல்லேலூயா. அப்போ மனிதர்கள் அமைதியா, இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்கும் போது, நீங்கள் எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து, அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதிருந்தபடியினால் காலவர்த்தனங்கள் எழுதியிருக்கிற நடபடிகள் புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசற் காவலில் ராஜாவுக்கு 2 பிரதானிகளாகிய பிக்னாவும் தேரேசும் ராஜாவாகிய அகாசுவேரின் மேல் கை போட பார்த்த செய்தி மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர்கள் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். கவனிங்க, இந்த இடத்துல நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம், மொர்தெகாய் அவனுடைய ராஜ சமூகத்தில் ரொம்ப நேர்த்தியாய் அவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்தான். அவனுடைய ராஜாவுக்கு அவன் உண்மையா இருந்தான். அப்போ அவனுடைய வேலையில அவன் ரொம்ப கண்ணு கருத்துமா இருந்தான். யாராவது ஒருத்தர் பார்த்துக்கட்டும், ஆயிரக்கணக்கான பேர் ராஜாவுக்கு வேலை செய்யறாங்க, நம்ம இந்த விஷயத்துல கவனமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம ஆஃப்டர் ஆல் கேட் வாட்ச்மேனா இருக்கிறோம், அந்த வேலையை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு அவன் நினைக்கல. அப்போ ஒரு உங்க கைகளிலே ஒரு பொறுப்பு என்கிற ஒன்று கொடுக்கப்படுமானால் அதனுடைய முழு காரியத்தையும் உங்க கையில எடுக்கணும். நீங்க தான் அதற்கு உத்தரவாதம் பண்ணணும். அப்போ இந்த மனுஷன் உத்தரவாதம் பண்ணி பார்த்தீங்கன்னா, ராஜாவினுடைய உயிரை எடுப்பதற்காக அங்க இருக்கிறதுல 2 பேர் செயல்படுறாங்க. அப்ப இவன் இருந்து அதை கவனித்து அவங்க விஷயத்தை குறித்து ராஜாவுக்கு சொல்லி, இப்போ ராஜாவுடைய உயிர் காப்பாற்றப்பட்டது. ஆனால் நடக்கிற காரியங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் அந்த மினிட்ஸ் புக்கில் எழுதுறாங்களே தவிர, இந்த மனுஷனுக்கு ராஜாவுடைய உயிரை காப்பாற்றி இருக்கிறார். அங்க இருக்கிற ஒரு சாதாரணமான மனுஷனிடத்துல ராஜாவுடைய இருதயத்தை, ராஜாவுடைய உயிரை காப்பாற்றும் போது கண்டிப்பாக அந்த இடத்துல அவன் கனப்படுத்தப்பட வேண்டும், ஏதாவது ஒன்று கொடுக்க வேண்டும். ஆனா வேதம் சொல்லுது, எல்லாரும் மறந்துட்டாங்க, எல்லாரும் அமைதி ஆயிட்டாங்க. அவனுக்காக யாராவது ஒருத்தர் போய் வருகிற பிறந்த நாளுக்கு அவனுக்கு ஏதாவது கொடுங்க ராஜா, ஏன்னா உங்க உயிர் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறதுக்கு அவன் தான் காரணம், இதெல்லாம் சொல்றதற்கு யாரும் இல்லை. யாராவது ஒருத்தர் போய் பேசியிருக்கலாம்ல, ஒரு உயர்ந்த இடத்துல இருந்திருந்தா கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் போய் பேசியிருப்பாங்க. ஆனா நான் நம்புகிறேன், எல்லாரும் அமைதியா இருக்கும்போது மொர்தெகாய் ஆராதிக்கிற கர்த்தர் மட்டும் அமைதியா இருக்கவே இல்லை. அவனுக்காக கர்த்தர் செயல்பட ஆரம்பித்தார். அவனுக்காக ராஜாவினுடைய தூக்கத்தை கர்த்தர் எடுத்து போட்டார். அவனுக்காக நடபடிகள் புஸ்தகத்தை அந்த இரவிலே வாசிக்கும்படியாக ராஜாவினாலே கர்த்தர் ஏவினார். கர்த்தர் அமைதியாயிராமல்
அந்த மிருதகாய்க்காக செயல்பட்டு அவனுடைய தலையிலே திரும்ப ஆசீர்வாதம் வந்தது போல நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இந்த 18வது நாள் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நிறைய நாட்கள் மூடப்பட்டு கிடந்த உன்னுடைய காரியத்தை எல்லாம் கர்த்தர் மறுபடியும் ஞாபகப்படுத்த ஆரம்பிக்க போகிறார். உன்னுடைய பிரயாசங்கள் அநேக வருடங்களாக நீ பட்ட நிறைய பிரயாசங்கள் மூடப்பட்டு கிடக்கிறது. அது அநேகரால் எடுக்கப்படாமல் கிடக்கிறது. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த வருடம் முடிகிறதற்குள்ளே மீண்டும் அதை கர்த்தர் திரும்ப எடுக்க போகிறார். உன்னுடைய பாடுகளை கர்த்தர் திரும்ப எடுக்க போகிறார். வடித்த கண்ணீரை கர்த்தர் திரும்ப நினைக்க போகிறார். ஹல்லேலூயா. உண்மையாய் இருந்ததை கர்த்தர் திரும்ப எடுக்க போகிறார். நான் தீர்க்க தரிசனமாய் வாக்கை சொல்லுகிறேன். கர்த்தர் வெளிப்படுத்துகிற வார்த்தை திரும்பவும் ஆண்டவர் நினைத்து ஹல்லேலூயா செயல்பட ஆரம்பித்து அந்த காரியங்கள் நேர்த்தியாய் நடக்க போகிறது. ஆமென் சொல்லுவோம். நம்புறவர்கள் கரங்களை உயர்த்தி, கர்த்தாவே இந்த வார்த்தை நிறைவேற போகிறதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நல்ல சத்தமாய் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. பல வருடங்களாய் நீங்கள் செய்த முயற்சிக்கு இந்த வருடம் கர்த்தர் பலன் கொடுக்கிற வருஷமாய் மாறப்போகிறது. கர்த்தர் உங்களுக்காக செயல்பட ஆரம்பிக்கிறார். உன் மூத்த மகனுக்காக கர்த்தர் செயல்படுகிறார். இளைய மகனுக்காக கர்த்தர் செயல்படுகிறார். ஓ ஹல்லேலூயா. கர்த்தரே செயல்பட வல்லவராய் இருக்கிறார். நன்றாய் கரங்களை தட்டி ஆமென் ஹல்லேலூயா. எனக்காக செயல்படுகிற ஒரு கர்த்தர். ஆமென். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நம்முடைய திருச்சபையில் இருக்கிற ஒரு வாலிப மகள், அந்த மகளுக்கு ஒரு திருமண ஏற்பாடு நடக்கிறது. ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம். அவருடைய தகப்பனார் இங்கே இல்லை. அவங்க அம்மா கால் முடியாமல், அவங்க கால் நடக்க முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்காங்க. ஒரு சகோதரி இருக்கிறா. அந்த சகோதரி பைத்தியமாக இருக்கா. ஒரு சகோதரி பைத்தியம், இன்னொரு தன்னுடைய தாயார் 2 காலம் முடியாமல் வீட்டில் படுத்து கிடக்கிறாங்க. தன்னுடைய தகப்பனார் தன்னோடு கூட இல்லை. சகோதரர்கள் யாருமே கூட இல்லை. அப்போ ஒரு அனாதை பிள்ளையை போல அந்த மகள் இருக்கிறாங்க. அப்போ அவளுக்கு திருமண காரியங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது. நான் அதுக்காக ஏற்பாடு பண்ணி சரி இந்த திருமண காரியங்கள் எல்லாம் நடத்தணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். அப்போ எதேர்ச்சியாக ஒரு தாயார் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பாஸ்டர், இந்த மாதிரி என்னுடைய மகள் கொஞ்ச நாளாகவே திருமணம் வேண்டாம் அப்படின்னு இருக்கிறாங்க, அதனால நான் அனுப்பி விடுறேன், நீங்கள் எதுக்கும் ஒரு ஜெபம் பண்ணி அனுப்ப முடியுமான்னு கேட்டாங்க. நான் தாராளமாக அனுப்பி விடுங்கன்னு. அப்போ அந்த பாப்பா முன்னாடி உட்காரும் போதே அவளுக்கு அதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவளுக்கு வயதாகி விட்டது. ஆனால் கல்யாணத்தில் அவளுக்கு கொஞ்சம் கூட ஈடுபாடு இல்லை. அப்போ ஒரு 5 மினிட்ஸ் நான் பேசினேன். எதிர்கால வாழ்க்கை என்ன, ரொம்ப கவனமாக இருக்கணும், நம்ம அந்த வாழ்க்கையை விட்டுட்டோம்னா திருப்பி அந்த மாதிரி வாய்ப்புகள் நமக்கு கிடைக்காம போயிடும். என்னமோ தெரியல, ஆண்டவர் அந்த மகள்கிட்ட பேசி போன உடனே அவங்க அம்மா அப்பாட்ட இல்லை நான் மேரேஜுக்கு ஒத்துக்கிறேன் நீங்கள் பாருங்கன்னு சொன்ன உடனே அந்த ஒரு வாரத்தில் ஒரு மாப்பிள்ளை வராங்க. ஃபிக்ஸ் ஆகி திருமண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்போ அந்த தாயார் ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, பாஸ்டர், என்னுடைய மகளுக்கு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு. நான் யாராவது ஒரு பிள்ளைக்கு அந்த திருமணம் நடத்தி வைக்கிறதுக்காக நான் ஒரு 1 லட்சம் ரூபாய் நான் தர்றேன். நீங்கள் ஏதோ கஷ்டப்பட்ட ஒரு பிள்ளைக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. உடனே எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் யோசிக்கிறேன், சரி இந்த பிள்ளைக்கு யாருமே இல்லையே, யாராவது ஒருத்தர் இந்த பிள்ளைக்கு திருமணம் நடத்தி வைக்கிறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா அதை ரொம்ப ஆசீர்வாதமா நடத்திடலாமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். அவங்க ஃபோன் பண்ணி சொல்றாங்க, என் மகளுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பத்திரிகையோட அந்த காசோட நான் வர்றேன், அந்த பிள்ளைக்கு நல்ல திருமணம் பண்ணி வச்சிருங்கன்னு 1 லட்சம் ரூபாய் அந்த பிள்ளைகளுடைய திருமணம் நடத்தி வைக்கிறதுக்கு அவங்க கொடுத்துருக்குறாங்க. அப்போது நான் நம்புகிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த ஜெபத்தில் யாராவது ஒருத்தர் இருக்கலாம், பாஸ்டர் எனக்காக செயல்படுவதற்கு யாருமே இல்லை. நான் நம்புகிறேன் உங்களுக்காக யாருமே செயல்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் உங்களுக்காக, நீ எல்லாரும் அமைதியாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களுடைய விஷயத்தில் கர்த்தர் அமைதியாக இருக்க மாட்டார். கர்த்தர் கண்டிப்பாக செயல்படுவார். ஆமென். நீங்கள் எத்தனை நாட்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்திருக்கிறீர்கள். உங்களுக்காக உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் எல்லாரும் அமைதியாக இருக்கும்போது நான் நம்புகிறேன் மேனேஜருடைய இருதயத்தில் கர்த்தர் பேசுவார். ஹல்லேலூயா. எனக்காக போய் யாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு நான் எப்படி போகிறது, என் மேலே தப்பு வந்துடாதா, எனக்கு விரோதமாக எழும்பிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, நீ நல்லவேன்னு எனக்கு தெரியும், நீ பண்ணது தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும், உன் பக்கத்தில் கடவுள் இருக்காருன்னு தெரியும், ஆனாலும் உனக்காக நான் போய் பேச முடியாது, எப்படி நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லும்போது நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் அப்படி அமைதியா இருக்கிற தேவன்.
அல்ல. நீங்க காண போறீங்க, உங்க கண்கள் காண போகிறது. நான் நம்புறேன் இந்த ஜெபத்திற்கு பிறகு கர்த்தர் செயல்படுகிறத நீங்க பார்க்க போறீங்க. கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அநேக நாட்களாக உன்னுடைய தரிசனத்திற்கு கர்த்தர் இந்த 21 நாள் ஜெபத்துல கர்த்தர் உயிர் கொடுக்க போறாரு. நான் நம்புறேன் நீங்கள் யோசித்திருக்கிற அந்த வீடை கட்ட துவங்குறதற்கு கர்த்தர் உயிர் கொடுக்க போறாரு. உங்க பிசினஸினுடைய விரிவாக்கத்திற்கு ஆமென் சொல்லுகிறவர்களுக்கு அப்படியே நடக்கும். நான் நம்புகிறேன் கர்த்தர் ஒரு விரிவாக்கத்திற்காக கர்த்தர் செயல்பட ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களே அமைதியா இருந்தாலும் நான் நம்புகிறேன் கர்த்தருக்கு இது ஏற்ற காலம், ஏற்ற காலம். தகப்பனே, இதோ கரங்களை தட்டுகிற, இதோ ஆமென் சொல்லி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அந்த ஆசீர்வாதம் இப்பொழுது ஆமென் நடப்பதாக ராஜா. ஹல்லேலூயா. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பிரு. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பிரு. காரியங்கள் வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காரியங்கள் வாய்க்க செய்வார், என் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு பொறுத்திரு கர்த்தரையை நம்பி, காரியங்கள் வாய்க்க செய்வார். காத்திரு பொறுத்திரு கர்த்தரையை வாய்க்க செய்வார், என் சார்பில் செயலாற்றுவார். இயேசு என் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு பொறுத்திரு கர்த்தரையே. ஆண்டவரே, அந்த குடும்பத்துக்கு எடுத்து செய்யுங்க ஆண்டவரே, அந்த பிள்ளைக்கு எடுத்து செய்யுங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைக்கு எடுத்து செய்யறதுக்கு யாரும் இல்லை, ஆனா இந்த ஜெபத்துல அது நடக்கணும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. இயேசு என் சார்பில் செயலாற்றுவார். ஆமென் சொல்லுங்கள். எல்லாரும் அமைதியா இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறவர்? அம்மா கிரியை செய்கிற கர்த்தர். ஆனால் சிலர் நம்முடைய வாழ்க்கையிலே அவசரப்பட்டு அவங்க செய்யணும்னு நினைச்சாலும் நான் நம்புறேன் அவர்களால செய்ய முடியாது. கானாவூர் கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைபடும் போது அங்கே இருக்கிற சூழ்நிலையை பார்த்தோன்னா மரியாதை நினைக்கிறாங்க அப்படின்னா, ஏதாவது நம்ம இந்த கல்யாண வீட்டுக்கு உதவி செய்யலாமே, இல்லைன்னா இயேசுநாதர் ஏதாவது உதவி செய்யலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களால அதை செய்ய முடியாது, திராட்சரசத்தை கொண்டு வர முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, என் வேலை இன்னும் வரவில்லை. அவருடைய வேலை வந்த உடனே கர்த்தர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார், செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். இந்த வசனத்தை தீர்க்க தரிசனமா உங்களுக்கு சொல்றேன். நிறைய பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் இன்றிலிருந்து செயல்பட துவங்குகிறார். கர்த்தர் ஆரம்பிக்கிறார், கர்த்தர் துவங்குகிறார். கர்த்தருடைய மகிமை அப்படியே அந்த காரியத்தை ஸ்டார்ட் பண்ண போகுது. இந்த ஜெபத்திற்கு பிறகு நீங்கள் நெடுநாட்களா யோசிக்கிற காரியத்தை கர்த்தர் அப்படியே துவங்க போறாரு. கர்த்தர் துவங்கினார்னா அந்த காரியம் நேர்த்தியாய் முடியும். கர்த்தரே அதை முடிக்க பண்ண வல்லவரா இருக்கிறார். ஆமென். அதுல எந்த சந்தேகமே இல்லை. ஆமென். உங்களுக்கான அந்த எதிர்காலத்தை கர்த்தர் துவங்க போறாரு. உங்க பிள்ளைகளுக்கான அந்த திருமண காரியத்தை கர்த்தர் துவங்க போறாரு. உங்க வாழ்க்கையில ஒரு சன்னதிக்கான அந்த காரியத்தை கர்த்தர் துவங்க போறாரு. ஆமென். இரண்டாவதாக நான் இன்னொரு காரியத்தை கூட வாசித்தேன். நம்முடைய ஆண்டவர் நமக்காக எப்போ செயல்படுவார் அப்படின்றதை குறித்து இந்த மனிதனுடைய வாழ்க்கையை வாசிக்கும் போது எடுத்துக்கொள்ளலாம். 31ஆம் அதிகாரத்திலே, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்திலே 24வது வசனத்தை வாசிக்கலாமா? 31வது அதிகாரத்தினுடைய 24வது வசனம். அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோட நன்மையை அன்றி தீமையை ஒன்றும் பேசாதபடி எச்சரிக்கையாயிரு என்றார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாமே. அந்த ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய யாக்கோபுடைய சொப்பனத்திலே தோன்றி, நீ யாக்கோபுடைய நன்மையை அன்றி தீமையை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆமென். இந்த யாக்கோபு இந்த இடத்துல என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னா, தன்னுடைய மாமனாருடைய வீட்டிலே அத்தனை கிட்டத்தட்ட 21 ஆண்டுகள் பக்கத்தில் இருந்தாச்சு.
இது வரைக்கும் தன்னுடைய மாமனாருக்கு சம்பாதிச்சு போட்டு அவனோடையே வாழ்றது மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு, இல்லை நம்ம இவரை விட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து கிட்டத்தட்ட 7 நாட்கள் பிரயாணமாய் கடந்து போய் ரொம்ப தூரம் நடந்து போய் கீழையாத் அப்படின்ற ஒரு மலை, அந்த மலையில் வந்து அவங்க வந்து அப்படியே வந்து கூடாரம் போட்டு ராத்தங்கி, சரி இனி வந்து நம்முடைய மாமனார் நம்மளை துரத்திட்டு வரமாட்டார். இந்த மாமனார் வந்து ஆடுகளுக்கு மயிர் கத்திரிக்க போகும்போது அவன் போயிட்டு எப்படியும் கொஞ்ச நாள் தாண்டி தான் வருவாங்க, அதுக்குள்ளே நம்ம இந்த ஊரை விட்டு போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணி கீழையாத் மலையில் போய் அவர் கூடாரம் போட்டு தங்கி இனி தன்னுடைய மாமனார் தனக்கு விரோதமாய் வரமாட்டார்னு நினச்சி சமாதானமாய் படுத்து நித்திரை செய்கிறார். ஆனால் இந்த மாமனார் என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய மருமகன் வந்து போனதை பார்த்துட்டு இல்லை எப்படி அவனை விடலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீட்டில் இருக்கிற ஆட்களோடு சேர்ந்து பின்னாடி துரத்திட்டே போறாரு. இந்த விஷயம் வந்து யாக்கோபுக்கு தெரியாது. அப்போ ஒரு இடத்துல அந்த கீழையாத் மலைக்கு இவர் வந்துட்டாரு. வந்த உடனே யாக்கோபும் அவனுடைய குடும்பமும் கூடாரம் போட்டு தங்கி இருக்கிறத பார்த்துட்டாரு. இரவு நேரமா இருக்கிறதுனால இவர் என்ன பண்றாருன்னா, சரி நம்ம இன்னைக்கு நைட்டே போய் பிரச்சனை பண்ண வேண்டாம், காலையில பார்த்துக்கலாம், காலையில் அவனை உயிரோட வைக்க கூடாது அப்படின்ட்டு இரவுல தூங்கும் போது வேதம் சொல்லுது, என்னுடைய ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அந்த லாபானிடத்துல சொல்றாரு, என் பையனுக்கு விரோதமாய் நீ நன்மையே தவிர நீ ஒன்றுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா பேசவே கூடாது, ஒரு தீமையை கூட நீ என் பையனுக்கு பேசக்கூடாது. ஒருவேளை அந்த இரவே வந்து போயிருந்தான் அப்படின்னா இந்த வார்த்தையை பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப நான் என்ன நம்புறேன்னா, ஆண்டவர் அந்த இடத்துல யாக்கோபை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவனுக்காக கர்த்தர் செயல்படுகிறார். அவனை சுற்றி எல்லாமே எதிரான சூழ்நிலையா இருந்தாலும் நான் நம்புகிறேன் என் தேவன் அவனுக்காக செயல்படுகிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும். நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு செயல்பட போகிறார். எப்ப செயல்படுவார்னா, எல்லாமே உங்களுக்கு எதிராக இருந்தாலும் கர்த்தர் அந்த எதிராக இருக்கிற சூழ்நிலையிலே உங்களுக்காக செயல்படுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். உங்களுக்கு எதுவுமே சாதகமா இல்லை, உங்களுக்கு எல்லாமே எதிர்ப்பு. ஒருவேளை அவர்களுடைய விட்டால் அவருடைய கோபம் உங்கள் மேல பற்றி எரியும், அந்த காரியத்தை நீங்க செய்யவே முடியாது. ஆனா என் ஆண்டவர் உங்க கூட இருப்பாரானால் கர்த்தர் செயல்படுவார். எப்படின்னா, இல்லை இல்லை, அந்த எதிர்ப்பின் மத்தியிலையும் யார் எதிர்க்கிறதற்காக வந்தார்களோ அவர்கள் மனதிலே கர்த்தர் பேசி அந்த அற்புதத்தை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். இது சீக்கிரமாய் நடக்க போகிறது. இந்த காரியத்தை கர்த்தரே நடப்பிக்க போகிறார். உங்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகள் சாதகமாய் மாற்றுகிற ஒரு நல்ல கர்த்தர். கைகளை எல்லாரும் உயர்த்தி ஆமென். எனக்காக கர்த்தர் வழக்காட போகிறார். ஆமென். எனக்காக ஆண்டவர் கிரியை செய்ய போகிறார். என்னை சுற்றி ஆபத்துக்கள் இருக்கும் போது, ஹல்லேலூயா, ஆபத்துக்கள் இருக்கும் போது எனக்காக செயல்படுகிற கர்த்தர். ஆமென். உங்களை சுற்றி மறைவிடங்களில் நிறைய கண்ணிகள் வைக்கப்பட்டிருக்கலாம். உங்களுக்கு தெரியாமலே ஒருவேளை பெரிய கூட்டம் வந்து ஆலோசனை பண்ணலாம். மேலே நடக்கிறது இன்னொரு பக்கத்தினுடைய மலையிலே தனக்கு எதிரி, இந்த பக்கத்திலே தேவனுடைய மனுஷன். அப்போ ஒருவேளை ஆண்டவர் மட்டும் அன்றைக்கு எச்சரிக்கலை அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிடும். இன்னொன்று ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, என்ன அப்படின்னா, ஆண்டவர் வந்து நேரடியாக யாக்கோபினிடத்தில் வந்திருக்கலாம். வந்து உங்கள் மாமனார் துரத்திட்டு வர்றாரு, நீ கொஞ்சம் வேகமாக ஓடி போயிரு, நீ மறைஞ்சுக்கோ எங்கேயாவது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் அவன்கிட்ட சொல்லலை. தன்னுடைய பிள்ளையினிடத்துல வந்து தன்னை பாதுகாத்துக்கோன்னு சொல்லாம யார்கிட்ட போய் ஆண்டவர் பேசுறாருன்னா, எதிரின்ட்ட போய் பேசுறாரு. என் பிள்ளை மேல கை வைக்காதேன்னு பேசுறாரு. அப்ப நான் என்ன நம்புறேன், ஏன் ஆண்டவர் இப்படி செய்தார் அப்படின்னு யோசிக்கும் போது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அன்று ராத்திரியிலே நிறைய கரவலாடுகளோட வந்து யாக்கோபு டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அவனுடைய வீட்டில் எல்லாம் இருக்கிறவங்க குழந்தைங்க, இன்னும் வந்து மாதமாக இருக்கிற பெண்கள் எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நைட்டு ரெஸ்ட் தேவை. பல நாட்கள் பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறாங்க. நான் நம்புறேன் தன்னுடைய பிள்ளைய அந்த இடத்துல டிஸ்டர்ப் பண்றதுக்கு ஆண்டவருக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். சில நேரத்தில் வந்து ஆண்டவர் வந்து நம்மள ஜீவன் தப்பா ஓடிப்போன்னு சொல்ல மாட்டாரு, எதிரிய சொல்லுவாரு, நீ என் பிள்ளைய தொடாதேன்னு சொல்லுவாரு. ஏன் அப்படின்னா, நம்முடைய சுகத்தை விரும்புகிற ஒரு தேவனாகிய கர்த்தர், நம்முடைய அலைச்சல்களை அறிந்திருக்கிற ஒரு தேவனாகிய கர்த்தர். நான் இன்றைக்கு விசுவாசிக்கிறேன், உங்களை சுற்றி அத்தனை மறைவிடங்களிலே தீமைகள் இருந்தாலும் அந்த தீமைகள் மத்தியிலையும் தேவன் உங்களுக்காக செயல்படுவார். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். கர்த்தர் அந்த காரியத்தை குறித்து சொல்லுகிறார். இல்லை,
தீமை இருக்கிற அந்த இடத்திலே தான் நான் கிரியை செய்வேன். ஐயோ, என்னை சுற்றி இத்தனை எதிர்ப்பு இருக்கிறது, என்னை சுற்றி இத்தனை தீமைகள் இருக்கிறது, நான் இந்த காரியத்தை துவங்குவேனா? நான் இந்த காரியத்தை எப்படி செய்வேன்? இந்த காரியம் எனக்கு நடக்குமா? இந்த மனிதர்கள் என்னை அழித்து விட மாட்டார்களா? கர்த்தர் சொல்கிறார், இல்லை, உங்களுக்காக குறித்திருக்கிற காரியத்தை தடை செய்வதற்கு இந்த உலகத்தில் ஒருவருக்கும் சக்தி இல்லை. கர்த்தர் இப்பொழுதே செயல்பட ஆரம்பிக்கிறார். ஒரு பக்கத்திலே உங்களுக்கு எதிரி கூட்டம் அதிகமா இருக்கிறது, உங்களுக்கு எதிர்ப்பு அதிகமா இருக்கிறது. ஆனா கர்த்தர் சொல்கிறார், எதிரிகளுக்கு முன்பாய் கர்த்தர் போய் நிற்கிறார். கர்த்தர் இரவிலே பேசுகிறார், உங்களை குறித்த அச்சத்தையும் பயத்தையும் கர்த்தர் அவர்களுக்கு உண்டாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவர்கள் கரங்களை நன்றாய் மேல தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். ஹalleluya, ஹalleluya. சோ நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு முதலாவதாக கர்த்தர் எப்ப செயல்படுவார்னா, எல்லாரும் அமைதியா இருக்கும்போது இயேசு செயல்படுவாராமா. நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் எப்படி செயல்படுவார்னா, எல்லாமே நமக்கு எதிராக இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுவாராமா? செயல்படுவார். எதிர்ப்புகள், எதிரிகள், சூழ்நிலைகள் நமக்கு விரோதமா இருக்கும்போது கர்த்தர் அந்த இடத்திலே செயல்பட ஆரம்பிக்கிறார். ஆமென். மூன்றாவது ஒரு காரியத்தை கூட வாசித்து நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே எடுத்துக்கொள்ளலாம். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே 1ஆம் அதிகாரம் 21, 22 ஆகிய வசனத்தை வாசிக்கலாமா? ரூத் 1ஆம் அதிகாரம் 21, 22 கூட வாசிக்கலாம் சேர்ந்து. அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பாளேன் என்றாள். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். அப்படின்னா இந்த இடத்துல நகோமி அவளை பார்த்து எல்லாரும் நகோமி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி அப்படின்னு, சந்தோஷம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ அவங்க கூப்பிடுறதுலே எல்லாரும் ஆசையாய் பல நாட்கள் தாண்டி பல வருடங்கள் தாண்டி இவங்களை பார்க்குறாங்க. அப்போ எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைச்சு தான் பார்க்குறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்லை, சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார், அதனால என்னை நகோமின்னு சொல்லாதீங்க, என்னை மாறாள், என்னை கசப்புன்னு சொல்லுங்க. அந்த வார்த்தை தான், அந்த பேர் தான் எனக்கு மேட்சான பேரு. நான் எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். நான் இந்த இடத்தை விட்டு போகும்போது நிறைவுள்ளவளாய் போனேன். ஆனா இப்ப எப்படி வர்றேன்னா, நான் குறைவுள்ளவளா வர்றேன், எனக்கு எதுவுமே இல்லை. அப்படின்னா இந்த சூழ்நிலை என்ன அப்படின்னா, எல்லாமே வெறுமையாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, எதுவுமே அவங்கள்ட்ட இல்லை. இப்போ யாரும் அவங்களுக்காக செயல்படக்கூட முடியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அந்த நகோமியினுடைய குடும்பத்திற்கு அந்த ரூத்தை ஆசீர்வதித்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது கர்த்தர் செயல்பட கர்த்தர் ஆரம்பிக்கிறார். கர்த்தர் ஒரு காரியத்தை துவங்க ஆரம்பிக்கிறார். நான் நம்புறேன், உங்க பேங்க்ல 0 பேலன்ஸ் இருக்கும்போது தான் கர்த்தர் துவங்குவார் என்று நான் நம்புகிறேன். சிலர் என்ன நம்ம நினைப்போம் அப்படின்னு சொன்னா, நமக்கு எப்போ நம்ம ஆரம்பிக்கணும்னா பேங்க்ல நிறைய இருக்கும்போது தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்பதான் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ ஆரம்பிச்சாதான் சரியா இருக்கும் அப்படின்னு இல்லை. என் ஆண்டவர் எப்ப கிரியை செய்வார், எப்பொழுது துவங்குவார் என்றால், காற்று இல்லை, மழை இல்லை, அப்பதான் என் கர்த்தர் துவங்குவார், அப்பதான் கர்த்தர் செயல்பட ஆரம்பிப்பார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, மகளே நான் செயல்பட ஆரம்பிப்பேன். அப்ப நீங்க மனசுல சொல்றீங்க, ஆண்டவரே ஒண்ணுமே இல்லையா ஆண்டவரே, இப்ப ஆரம்பிச்சு என்ன ஆண்டவரை பண்றது, இப்பதான் இந்த கொரோனா முடிச்சு நான் தலை எடுத்திருக்கிறேன், இப்ப ஆரம்பிச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது என்னால. நீங்கள் தள்ளி தள்ளி போடலாம், நீங்க வேண்டாம் வேண்டாம்னு உதறி தள்ளலாம், இப்ப ஆரம்பிச்சா நான் முடிக்க முடியாதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல, கர்த்தர் ஒன்றை துவங்குவாரே ஆனால் அது ஒன்றும் இல்லாமையிலிருந்து துவங்கி அதை சரியாய் கடைசி வரையிலும் நம்புறவர்களுக்கு அப்படியே நடக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் அதை நேர்த்தியாய் செய்து முடிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்போ மூன்றாவது ஆண்டவர் எப்படி செயல்படுவாராமா, எல்லாமே வெறுமையா இருக்கும்போது, இல்லைன்னா ஒன்றுமே இல்லாத போது கர்த்தர் செயல்பட ஆரம்பிப்பார்.
ஹல்லேலூயா. இப்போ 3 காரியத்தையும் ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். நம்பர் 1, நம்முடைய ஆண்டவர் யாராமாம்? செயல்படுகிற ஆண்டவர். சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். செயல்படுகிற ஆண்டவர். நீங்க அமைதியா இருப்பீங்க, நீங்க சும்மா இருப்பீங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, வாஞ்சையை வச்சுட்டாரு, உங்களுக்குள்ள எண்ணத்தை கொடுத்துட்டாரு, கர்த்தர் செயல்பட ஆரம்பிச்சுட்டாரு. ஆண்டவர் அப்படியே துவங்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த காரியம் அப்படியே நடக்க போகுது. எப்படின்னா, நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் எப்படி செயல்பட ஆரம்பிக்கிறார்னா, நான் நம்புறேன் உங்களுக்காக செய்கிறதற்கு யாருமே இல்லைன்னாலும் நான் நம்புறேன், நான் துவங்குவேன். எல்லாரும் அமைதியா இருக்கும்போது நான் துவங்குவேன். ஆமே. நிறைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க போகிறது. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஏன்னா நிறைய பிள்ளைகள் சொல்ற ஒரே வார்த்தை, எல்லாரும் சலிச்சுட்டாங்க பாஸ்டர், எல்லாரும் அமைதியா இருக்காங்க. சில தாய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பயோடேட்டா கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே அமைதியா இருப்பாங்க. ஏன்னா எத்தனை மாப்பிள்ளை தான் பார்க்கறது உனக்கு, எத்தனை பொண்ணை தான் உனக்கு பார்க்கறது, சலிச்சு போச்சு எனக்கு, தூக்கி போட ஒரு ஓரத்தில் வை. அப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிரியை செய்து செய்து முடியாம அமைதியா ஆயிடுவாங்க. ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு இது லிட்டரலா நடக்கலாம் பாஸ்டர். எல்லாருமே அமைதி ஆயிட்டாங்க பாஸ்டர், ஏன்னா என் வாழ்க்கை மட்டும்தான் அப்படி இருக்குது. எல்லாரும் எனக்காக துவங்கினாங்க, எல்லாரும் எனக்காக ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சாங்க, எல்லாரும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அவங்க எடுக்கிற முயற்சி எல்லாம் தோற்று போனதுனால இப்ப எல்லாருமே அமைதி ஆயிட்டாங்க. இப்ப யாருமே என் பக்கத்துல இல்லை. நான் நம்புறேன் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல மகளே, எல்லாரும் இல்ல மகனே, எல்லாரும் அமைதியா இருந்தாலும் நான் உன் விஷயத்துல அமைதியாக இருக்க மாட்டேன். கர்த்தர் அதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அதை நான் விசுவாசித்து பேசுறேன். இந்த பலிபீடத்தில் நிற்கும் போது அதை 100% நம்பி பேசுறேன். கர்த்தர் அமைதியா இருக்கிற தேவன் அல்ல, கர்த்தர் அமைதியா இருக்கிற தேவன் அல்ல. எல்லாரும் அமைதியா இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் செயல்படுவார். உன் மகளுக்கு செயல்படுவார், உன் மகனுக்கு செயல்படுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் செயல்படுவார். ஆமென். நம்பர் 2, இரண்டாவது ஆண்டவர் என்ன பேசினார்னா, நான் உனக்காக செயல்படுவேன். எப்படின்னா, உன்னை சுற்றி தீமைகள் இருக்கும்போது நான் செயல்படுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு சுற்றி எதிர்ப்பு, உங்களுக்கு சுற்றி எதிரி, இந்த நேரத்துக்கு நம்ம ஆரம்பிக்க வேண்டாம், இந்த நேரத்துக்கு நம்ம செய்ய வேண்டாம். நமக்கு எல்லாமே எதிராக இருக்குது, நமக்கு எல்லா சூழ்நிலை, எந்த சூழ்நிலையும் சரியில்லை. இல்லை, கர்த்தர் எப்போதான் துவங்குவார் அப்படின்னா, எல்லாம் சாதகமாக இருக்கும்போது இல்லை, சில நேரத்தில் எல்லாம் எதிராக இருக்கும்போது தான் கர்த்தருடைய வேலையை கர்த்தர் ஆரம்பிப்பார். ஆமோதிக்கிறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? நான் நம்புறேன். நம்முடைய திருச்சபையினுடைய அந்த ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் சாதகமாக இருக்கும்போது ஆண்டவர் ஆரம்பிக்கல பெரிய பெரிய காரியத்தை, எல்லாம் எதிராக இருக்கும்போது தான் ஆரம்பிச்சிட்டாரு. கர்த்தருடைய பாணியே வித்தியாசமானதா. நம்ம எதிராயிட்டனால நம்ம அமைதியாயிடுவோம். ஐயோ இந்த காலத்தில் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், கர்த்தர் அங்கே கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஸோ நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவர் சொல்றார், எப்போ ஆண்டவர் நமக்கு செயல்பட ஆரம்பிப்பாராமா, உங்கள் வாழ்க்கையில் எப்போ நீங்கள் வெறுமேன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ தான் என் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, அழகாய் கர்த்தர் அப்படியே கர்த்தர் செயல்பட ஆரம்பிப்பார். ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் செயல்படுகிற போகிறார். அவர் யோசனையிலே பெரியவரும் செயல்களிலே வல்லவருமாயிருக்கிற கர்த்தர். அவர் யோசனையிலே பெரியவரும் செயல்களிலே வல்லவருமாயிருக்கிறார். நம்முடைய கம்ஃபர்ட் சர்ச்சுக்கு கர்த்தர் செயல்பட ஆரம்பிக்க போகிறார். விசுவாச மக்களுக்கு செயல்பட ஆரம்பிக்க போகிறார். இந்த சத்தத்தை ஆங்காங்கே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் செயல்பட ஆரம்பிக்கிறார். கர்த்தர் செயல்பட ஆரம்பிக்கிறார். இதோ ஆரம்பித்து விட்டது கர்த்தருடைய ரகசிய செயல். ஆமென். அதான் யோபு சொல்கிறான், தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருக்கிறது. உங்க வாழ்க்கையில கர்த்தர் வெளியரங்கமா சில நேரத்தில் செயல்படாததை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய செயல் சில நேரத்தில் ரகசியமா தான் இருக்கும். ஆமென் சொல்லுவோம். நமக்கு எப்போ தெரியும்னா, எல்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும், கர்த்தர் ஆரம்பிச்சு இவ்வளோ தூரம் நடத்தி வந்தார். நாம் எம்மாத்திரம். ஆமென். எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்ய போறாரு. ஹல்லேலூயா. கண்கள் காண போகிறது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு அப்படியே நடக்க போகிறது. அவர் யோசனையிலே பெரியவரும் செயல்களிலே வல்லவருமாய் இருக்கிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. அவர் செயல்களிலே வல்லவர். சகோதரியே, உன் இருதயம் சோர்ந்து போக வேண்டாம். சகோதரனே, உன் இருதயம் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் சொல்கிறார், ஸ்திரப்படு மகளே, பலப்படு மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ ஏன் சோர்ந்து போகிறாய்? ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகிட்டு. நான் யோசனையிலே பெரியவர் மட்டுமல்ல, செயல்களிலே வல்லவர். செயல்களிலே வல்லவர். கைகளை உயர்த்தி எல்லா தகப்பன்மாரும் சகோதரர்களும் இந்த சத்தத்தை கேட்கிறவர்களும் இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நெடுநாட்களாய் தடையாய் கிடக்கிற காரியத்தை
கர்த்தர் செயல்பட ஆரம்பிக்க போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்க போகிறார். நடக்குது. சொல்லுங்க சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. உங்களுடைய மனதில் இருக்கிற யோசனைகளை கர்த்தர் உறுதிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் யோசித்த காரியத்தை கர்த்தர் செயல்பட ஆரம்பிக்க போகிறார். ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் தேங்கி போய் கிடக்கிறேன் பாஸ்டர், நான் ரொம்ப தேங்கின நிலைமையில கிடக்கிறேன் பாஸ்டர். ஹல்லேலூயா. ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. நான் என்ன பண்ணுவேன்? கிரியை செய்யவே முடியல. அப்படியே அமைதியா எல்லாம் அங்கங்கே இருக்கப்படுது, எதுவுமே ஆரம்பிக்கப்படவே இல்லை. நான் என்ன பண்ண முடியும்? ஆனா கர்த்தர் ஆகிய ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுத்தாரு, இல்லை நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல உன்னை மாற்ற போறேன், பாய்ந்தோடுகிற நதியை போல உன்னை நான் மாற்ற போறேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் என் தேவன் செயல்பட ஆரம்பிக்கும் போது அது நடக்கும். கைகளை உயர்த்தி, இயேசுவே நான் அதை நம்புறேன். காத்திருக்கணும், நான் பொறுத்திருப்பேன். கர்த்தரையே நான் நம்பி இருப்பேன். என் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் எனக்காக செயல்படுகிறவர், எனக்காக செயல்படுகிறவர். நீதிமான் அனைவருக்கும் வெற்றி உண்டு வெகு விரைவில், நீதிமான் அனைவருக்கும் வெற்றி உண்டு வெகு விரைவில். கர்த்தரோ முன்னின்று கர்த்தரோ முன்னின்று படுவா. காத்தீர் பொறுத்தீர் கர்த்தரையே நம்பி காரியங்கள் வாய்க்க செய்வார். காத்தீர் பொறுத்தீர் கர்த்தரையே நம்பி காரியங்கள் வாய்க்க செய்வார். என் சார்பில் செயலாற்றும். பாட பாட அந்த மகிமை நிறைய பேரை தொடட்டும், அந்த பிரசன்னம் தொடட்டும். இதோ கர்த்தர் செயல்பட ஆரம்பிக்கிறார். ராஜாவே, அப்பா, இந்த வார்த்தை உண்மையானதானால், இது உம்முடைய வார்த்தையா இருக்குமானால் இன்றிலிருந்து ஆண்டவரே எனக்காக எடுத்து செய்வதற்கு யாரும் இல்லை. எனக்காக எல்லாரும் அமைதி ஆயிட்டாங்கப்பா, எல்லாரும் அமைதி ஆயிட்டாங்கப்பா. ஆனா இன்றைக்கு கொடுத்த வார்த்தை உண்மையானதானால் நீர் செயல்பட ஆரம்பியும். தீயவன் செயல் குறித்து மனம் தளராதே, தீயவன் செயல் குறித்து மனம் தளராதே. புல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் பாடு பாட பாட அந்த மகிமை வரட்டும். பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடும். இப்ப பாடுவோம். காத்தீரு பொறுத்தீரு கரையே. கரங்களை தட்டி, கரங்கள் ஜீசஸ் நடக்கட்டும், நடக்கட்டும் அப்பா, நடக்கட்டும் அப்பா. ஓ, என் சார்பில் செயலாற்றுவார் இயேசு, என் சார்பில் செயலா. திரும்ப திரும்ப என் சார்பில் செயலாற்றுவார். ஓ, இயேசு என் சார்பில் செயலாற்றுவார். நீதிமான் அனைவருக்கும் வெற்றி உண்டு வெகு விரைவில். நீதிமான் அனைவருக்கும் ஹல்லேலூயா வெற்றி உண்டு வெகு விரைவில். ஓ, துணை நின்று கர்த்தரோ நடத்தி செல்வார், துரிதமா ஜெயம் தருவார். துணை நின்று கர்த்தரோ நடத்தி செல்வார், துரிதமாய் ஜெயம் இப்போ காத்திரு காத்திரு. செயல்படுகிற கர்த்தர், செயல்படுகிற கர்த்தர், செயல்படுகிற கர்த்தர் இதோ இறங்கி வாரும். இந்த இரக்கம் செய்யும் வரை கூட்டத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் மேல் அப்பா அப்பா செயல்பட ஆரம்பிச்சிருங்க ஆண்டவரே. தீவிரமாய் தீவிரமாய் செயல்படும் ஆண்டவரே, வேகமாய் செயல்படும். காத்தீர் பொறுத்தீர் கர்த்தரை நம்பீர் காரியங்கள் வாய்க்க செய்வார். காத்தீர் ரம்தன கபரோ சிக்கபரல துரல. ஓ
என் சார்பில் நடக்கட்டும் நடக்கட்டும் செயலாற்று. கரங்களை தட்டி என் சார்பில் செயலாற்றுகிறவர் இயேசு என் சார்பில் செயலாற்று. ஆம் தகப்பனே, உங்க வார்த்தைகள் ஒன்றும் தரையில விழாது. உங்க வார்த்தைகள் ஒன்றும் தரையில விழாது. நாங்க நம்புறப்பா. யோசனையில் பெரியவரும் செயல்களிலே வல்லவருமாய் இருக்கிற கர்த்தர். எல்லாரும் அமைதியா இருந்தாலும் நான் செயல்படுவேன் வாக்கு கொடுத்துட்டீங்கப்பா. உன்னை சுற்றி ஆயிரக்கணக்கான எதிர்ப்பு இருந்தாலும் நான் செயல்பட்டுருவேன், செயல்பட ஆரம்பிச்சிருவேன். நீ வெறுமையா இருக்கும்போது நான் என் காரியத்தை துவங்குவேன், என் காரியத்தை துவங்குவேன். நன்றி ஆண்டவரே. இந்த 3 அனுபவத்துல தான் எங்க பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த சத்தத்தை கூட காலையில கேட்டு இருக்கிற எத்தனையோ பிள்ளைங்க. உண்மைதான் பாஸ்டர், நான் எப்படி துவங்க முடியும்? கொஞ்ச காலம் கடக்கட்டும், கொஞ்ச நாள் கடக்கட்டும். ஆனா உங்க வார்த்தை இன்றையிலிருந்து செயல்பட ஆரம்பிக்கிறதற்காக நன்றி. காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணுகிறதற்காக நன்றி. நீர் செய்ய போகிறதற்காக நன்றி. நீர் ஒரு நாளும் எங்களை கைவிடுவதற்கு மனிதன் அல்ல.